ஹலோ மக்களே, ஏன் கில்லி மூவி இவ்வளோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்கு, அதுவும் 20 வருஷம் கழிச்சு? அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்றதுக்காகவே படத்தை எடுத்து வச்ச மாதிரி தான் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வருஷமாகவே சொல்லலாம். அவ்வளோ ஏன் தமிழ் சினிமாவில் டாப்பில் இருக்க தளபதிக்கு தி பெஸ்ட்டான ஒரு மூவி கத்திக்கு அப்புறம் வந்துச்சான்னா கேள்விக்குறி தான். யாரான மெர்சல் லியோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா பிச்சு போடுவோம் பிச்சு. அதெல்லாம் ஒரு படமாடா? படம் தான். பட் ஸோ இந்த சமயத்துலலாம் தேட்டருக்காரங்க முடிவு பண்ணுறாங்க, புது படத்தெலாம் நம்ம வேலைக்கு ஆகுது, ஸோ அதனால் பழைய படத்தை நம்ம களத்தில் இறக்குவோம், இருக்கிற வரைக்கும் கல்லா கட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1001 ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே 3, வாரணமாயிரம், வேட்டையாடு விளையாடு, அப்படி வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லி. ஸோ இந்த கில்லி மூவி பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அதாவது 8 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு மூவி. அந்த படத்தை 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற தளபதியோட ஸ்டேட்டுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கும் பயங்கரமாக ஃபேன்ஸும் சரி ஃபேமிலிஸும் சரி ஏன் தமிழ்நாடே சரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏதோ புது படம் வந்த மாதிரி பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது. இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லருக்கு ஃபஸ்ட்டு வந்த மக்கள் கூட்டத்தை விட கில்லி படத்துக்கு வந்த கூட்டம் தான் அதிகம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரி, இப்போ பார்த்துருவோம் கில்லி படம் ஏன் 20 வருஷம் கழிச்சும் இப்போ நின்று பேசுது அப்படின்றத பார்த்துருவோம். சரவணவேல் ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் வீட்டில் பண்ணுவோமோ, நம்ம வீட்டில் என்னெல்லாம் போய் சொல்லிட்டு வெளியே போய் விளையாடுவோமோ, என்னெல்லாம் போய் சொல்லிட்டு காசை ஆட்டே போடுவோமோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் பண்ணுவோம். இதுக்கு போகாம வந்தேன்ன உண்டு இல்லை நக்கிற முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதங்க தீர்ற வரைக்கும் நல்லா அடிக்கப்பா அடிங்க. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சரவணவேலுடைய கேரக்டருடைய ஆர்க் வந்து நமக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். இது சினிமாடா அப்படின்னு எந்த இடத்துல பிரேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சரவணவேல் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நமக்கே கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்து பாண்டியவே குச்சி விட்டானே யார் அவன்? சத்தியமா அவன் இந்த ஊர்க்காரனா மட்டும் இருக்க மாட்டான். ஸோ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அழகான சனிய அப்படின்ட்டு சொல்லலாம். சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. என்னடா என் செல்லத்தை சனின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோ தண்ணியில தூக்கிட்டு ஓடுறதுல இருந்து மலையில தூக்கிட்டு ஓடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடுன்னு ஓடிட்டே இருப்பாரு. அது பத்தாவது பூரி வேணும் பானிபூரி வேணும்னு பாதி உசுரை வந்து தனலட்சுமி எடுத்துருவா. மீதி உயிரை பத்திர கடைசி கட்டத்துல வந்து முத்துப்பாண்டி எடுத்துருவான். அங்க பார், அவ வெளியில வந்து ஒரு குரூப்போட சேர்ந்து கும்மாலாஷ்னி. இந்த தனலட்சுமியோட கேரக்டர் ஆர்க் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமியாக தான் சொல்லணும். ஏன்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். சார் கிட்ட பேசிட்டு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனலட்சுமியோட ட்ரெஸ்ஸிங் கோடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு ஹைப்பில் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்து பண்ண மாதிரியான ஒரு கேரக்டராகவும் இருக்கும் இது. அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்னா முத்துப்பாண்டி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர்னா இந்த முத்துப்பாண்டியை சொல்லலாம். ஹீரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ஃபைட்டு ஆக்ஷனு அப்புறம் வின் பண்ணனா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகும். பட் வில்லனோட கேரக்டர் அதாவது முத்துப்பாண்டியோடைய கேரக்டர் அது முத்துப்பாண்டி வந்து சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க வேற மாதிரி இருக்கும். வில்லனாக இருந்து லவ்வர் பய மாறுவார், லவ்வராக இருந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக மாறுவார். இந்த அளவு பார்த்தீங்கன்னா சடனா டப்புன்னு மாறிட்டே இருப்பாரு. அது கூட பார்த்தீங்கன்னா காமெடியும் இருக்கும். இது ஓகே சார், கிருதா குறைங்க. ஜெமினி கணேசா அப்பா, ஜெமினி கணேசனை வரைஞ்சு வச்சிருக்கான் பாயவன். பாட்டு பாடவா பாட சொல்லவா. இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோளாறு பிடிச்ச ஒரு வில்லனா தான் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி இருப்பாப்ல. ஆக்சுவலி முத்துப்பாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான லவ்வர் பாய். பட் தனலட்சுமி தான் புரிஞ்சுக்கல. ஐ லவ் யூ. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மியூசிக். அடாடாடா 20 வருஷம் என்னங்க 40 வருஷம்னால இந்த பாட்டெலாம் கேட்டால் வைப் ஆகாத மனுஷனே இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரியான மியூசிக்கை வந்து நம்ம வித்யாசாகர் ஐயா வந்து போட்டிருப்பாப்புல.
அவரெல்லாம் திரும்ப எப்போ வந்து கம்பேக் கொடுப்பாருன்னே தெரியல. அவ்வளோ ஒரு மியூசிக் லவர்ஸாக இருந்தால் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. பட் இந்த கில்லி படத்துடைய மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜானர்லேயும் இருக்கும். பாட்டுங்க எல்லாமே குத்து வேணுமா குத்து இருக்குது, மோட்டிவேஷன் வேணுமா மோட்டிவேஷன் இருக்குது, இது கேர்ள்ஸுக்கு தனியாக சாங் வேணுமா அதுவும் இருக்குது, ஹீரோக்கு தனியாக சாங் வேணுமா அதுவும் இருக்குது. எல்லா சாங்கும் இருக்கும். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும் பாட்டுக்கு மொத்தமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு மியூசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வித்யாசாகர் ஐயா வந்து கொடுத்துருப்பாரு. வித்யாசாகர் ஐயா கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னா, நீங்கள் எப்போ திரும்ப கம்பேக் கொடுப்பீங்க? அதுவும் உங்கள் மெலடி கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப கம்பேக் கொடுங்க, உங்கள் சாங்கை கேட்கணும். ஸோ இது எல்லாமே கலந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கில்லி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. எஸ், ஹீரோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி, இன்னொரு பக்கம் ஹீரோயின் எல்லா கேர்ள்ஸுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி, இன்னொரு பக்கம் வில்லனிசத்திலே காமெடி பண்ணிக்கிட்டு அதில் ஒரு லவ்வர் பயம் சுற்றுற முத்துப்பாண்டி. என்னங்க இதை விட வேறு என்னங்க வேணும் ஒரு படம் பிளாக் பஸ்டர் அடிக்கிறதுக்கு? ஸோ அதனால் 20 வருஷம் கழிச்சு, என்ன 40 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் பிளாக் பஸ்டர் திரும்ப வந்து கலெக்ஷனில் ரெக்கார்டிங் பண்ணதான் போகுது. ஸோ நீங்கள் வந்து கில்லி படம் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு கில்லியில் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டியுடைய லவ்வை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, முத்துப்பாண்டியுடைய லவ்வும் பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் தான், தனலட்சுமி தான் புரிஞ்சிக்காமல் வேல் கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பேசப்படுது. நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, புரிஞ்சால் சரி. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை.